அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமா இருக்கீங்களா? நிறைவா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? மன அமைதியா இருக்கீங்களா? மக்களே, ஏனென்றால் நம் நம்பிக்கை அவர் பெரிதாக்க வேண்டும். அந்த நம்பிக்கையை பெரிதாக்க நாம் அவரோடு கூட இணைந்து நடக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இறை செய்து தருகிறார். அதை கண்டும் காணாமலும் கேட்டும் கேளாமல் இருந்தால் ஒன்றுமே நடக்க போகிறது இல்லை. அதை ஆழ்ந்து நாம் சிந்திக்கும் போது தான் அதில் நன்மையான காரியங்கள் நிறைய இருக்கும், இல்லையா? இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15 இறை வார்த்தை 21 28 முடிய. இயேசு அங்கிருந்து புறப்பட்டு தீர் சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார். அவற்றின் எல்லைப்பகுதியில் வாழ்ந்து வந்த கனானியா பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என கதறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்தி கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரோ மறுமொழியாக, இஸ்ராயல் குலத்தவரில் காணாமல் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவியறலும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அப்பெண், ஆம் ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளர் மேஜையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது. பிரைஸ் தி லார்ட். அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும். இது சொல்லி பாருங்களேன். அப்படியே இந்த செய்தியை கேட்குறீங்க. அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும். அப்படின்னா நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ, இப்போ என்ன அவர்கிட்ட கேட்குறீங்களோ அதை அவர் செய்து தருவார். மக்களே, அப்படி சொல்லி பாருங்களேன், உங்களுக்கு ஒரு ஊற்றெடுக்கும் பாருங்கள். ஏனால் கனானிய பெண் வேற்று பெண். இறைவனோ இயேசுவோ யாரிடம் வந்தார்? உரியவர்களிடம், இஸ்ராயல் மக்களிடம் அனுப்பப்பட்டது. அப்படி தானே? உரிய மக்களிடம், அவருக்குரிய மக்களிடம் அனுப்பப்பட்டார். ஆனால் அந்த உரிய மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அடுத்த இனம் அவரை ஏற்றுக்கொண்டது. அவள் என்ன கேட்கிறாள்? அவர் மீது நம்பிக்கை வைத்து மேஜையில் சிந்துகின்ற உணவு, அந்த சிந்துகின்ற சின்னதை அந்த நாய்களும் திங்குமே, தன்னை நாய்க்கு கீழாக தரம் தாழ்த்துகிறாள், இல்லையா? அப்போ அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் அவளுக்கு பெரிதாக இருப்பதால் அவள் தன்னை தரம் தாழ்த்தி தன் மகளிடம் உள்ள பிணியை நீக்கும்படி கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு? அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும். ஏனென்றால் நான் இவரிடம் போவேன், இவரிடம் மன்றாடுவேன், இவர் கண்டிப்பாக என் மகளை குணப்படுத்துவார் என்ற நம்பிக்கையோடு அந்த அம்மா வந்தார்கள். ஆனால் அவர் கத்திக்கிட்டே வரும்போது அவருக்கு செவி கேட்டுச்சா? இல்லை. இப்போ நம்ம இயேசுகிட்ட நேரடியாக போக முடியலை. நாம் எல்லாருக்குமே ஒரு புனிதர் கையில் இருப்பாங்க, இல்லையா? அந்த புனிதர்களை நாம் நோக்கி மன்றாடுறோம். ஆனால் அந்த மன்றாட்டு நிறைவேறின உடனே எனக்கு புனிதர் நிறைவாக செஞ்சு கொடுத்துட்டார் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை மக்களே, இயேசுவோடு அனைத்து தூதர்களும் அனைத்து திருத்தூதர்களும் அவரோடு சேர்ந்து இணைந்து நடக்கிறார்கள். நடக்கும்போது இந்த அம்மா கத்திக்கிட்டே வரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க? அந்த பெண் நமக்கு பின்னால் கத்திக்கொண்டே வருகிறாரே, அவரை அனுப்பிவிடும் அப்படிங்காங்க. அதுபோல் தான் நாம் அவரிடம் கேட்கும்போது என்ன செய்கிறாரு? செவி கேட்காமல் போய்கிட்டே இருக்காங்க அவங்க கத்தும்போது. அதுபோல் தான் நாம் கேட்கும்போதும் நமக்கு நேரம் வரவில்லை என்றால் அது நடக்காமல் இருக்க நாம் மன்றாடி கொண்டே தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் புனிதர்கள் அவரிடம் மன்றாடி கேட்டு தான் நமக்கு தருகிறார். ஏன்னா இயேசுவே தந்தையின் விருப்பப்படி தான் நடக்கிறார். தந்தையிடம் கேட்டு தான் நமக்கு செய்கிறார். அவர் கட்டளை இடுகிறார், இயேசு ஆமேன் என்று சொல்லுகிறார், தூய் ஆவி அதை நமக்கு செயல்படுத்தி தருகிறார். அன்னை மரியாள் நமக்காக பரிந்துரை செய்கிறார்கள், இல்லையா? அப்போ இயேசுவே தந்தையிடம் கேட்டு தான் நமக்கு செய்கிறார். அப்போ புனிதர்கள் கேட்கும்போது லேசான காரியமாக இருக்குமா? ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? புனிதர்கள்ட்ட கேட்ட உடனே கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், இல்லையா? அப்போ அவர் எங்கே வராரு? இஸ்ராயல் குலத்துக்கு வராரு. காணாமல் போன ஆடுகளை தேட அனுப்பப்பட்டார் அப்படின்னு வராரு. ஆனால் அந்த இஸ்ராயல் குலம் அவரை ஏற்றுக்கொண்டதா? அனுப்பப்பட்டவர்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டார்களா? ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை ஏற்றுக்கொள்ளாத மக்கள், வேற்றின மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவரிடம் நெருங்கி வந்தார்கள். ஆனாலும் அவர் அவர்களை சேர்த்து கொண்டார். அவர்களுக்கு நன்மையான காரியங்களை செய்தார். நாம் அனுப்பப்பட்டவர்களா? நாம் இறைவனுக்கு சேர்ந்தவர்களா, இறைவனுக்கு சேராதவர்களா? நாம் தானே அதை உறுதிப்படுத்த வேண்டும். இறைவன் நம்மளை தேடி வந்திருக்கிறார், தேடி வரப்போகிறார், இவ்வுலகில் மனிதனாக பிறக்கப் போகிறார். அதற்கு நாம் எந்த அளவுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம்? எந்த அளவுக்கு நாம் பிறருக்கு உதவி செய்கிறோம்? நம்மில் உள்ளதை யாருக்கு நாம் பகிர்ந்து கொடுக்கிறோம்?
அப்படி பகிர்ந்து கொடுக்கிற நல்ல உள்ளம் நம்மிடம் இருக்கும் என்றால் நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? ஏனென்றால் நாம் தான் பேர் பெற்றோர்கள். நம்மிடம் உள்ளதை பிறருக்கு பகிர்ந்து அளிக்கிறோம். இறைவன் நம்மளை தூண்டுகிறார், நாம் பிறருக்கு கொடுக்கும்படி. பெற்றுக்கொண்டதில் சிறிதளவு நாம் பிறருக்கு கொடுக்கிறோம். நம்மிடம் உள்ளதை அவர்தானே தந்தார், நாம் கொண்டு வந்தோமா? இல்லை இல்லை, எது தந்தாலும் அவர்தான் தர வேண்டும் நமக்கு. அதில் நாம் பிறருக்கு பகிர்ந்தளிக்கிறோம். அப்படி பகிர்ந்தளிக்கும் போது நாம் அனைவருமே பேறு பெற்றவர்களாக இருக்கிறோம். அப்போ அந்த கனானிய பெண் பெற்றுக்கொண்டது எப்படி? அவளுடைய நம்பிக்கை. ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை நீங்கள் எடுத்து வாசிக்கும் போது, அம்மா உனது நம்பிக்கை பெரிது, நீ விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று இயேசு சொன்னதை நாம் மனதில் வைத்து சிந்தித்தோம் என்றால் அவருக்குரிய வாழ்க்கை தன்னாலே நாம் வாழ ஆரம்பிச்சிருவோம். நம்மிடம் முறுமுறுப்போ, பிறரை குற்றப்படுத்துவதோ, பிறரை பற்றி குறை கூறுவதோ, புறங்குறுவதோ எதுவுமே நம்மளிடம் இருக்காது. எந்த இடத்துலையும் நம்ம அமர மாட்டோம். அந்த அமர்ற இடத்துக்கு நேரத்துக்கு வந்தாப்புல நம்ம கொஞ்சம் ஜெபிக்க உட்காந்துடலாம், ஜபங்கள் செய்யலாம், இல்லாட்டா இறைவார்த்தை வாசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் இல்லையா? ஏனென்றால் இஸ்ராயேல் குலத்தவர்கள் காணாம போன ஆடுகளாய் இருப்பவரிடமே நான் அனுப்பப்பட்டேன். ஆனால் அப்பெண் முன் வந்து, ஐயா எனக்கு உதவி அருளும். அப்போ அவர் பிள்ளைகளுக்குரிய உணவை நாய்க்கு கொடுக்க வரவில்லை என்று சொல்கிறார். எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்கள், கடுமையான வார்த்தை. ஆனாலும் அதை அவள் தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறாள், தன்னை தாழ்த்துகிறாள். ஆமாண்டவரே, நாங்கள் நாய்கள் தான், ஆனாலும் சிறிதளவு உம்முடைய மக்களுக்கு நீ செய்துவிட்டதை சிறிதளவு எங்களுக்கு தந்தால் அதை நாங்கள் பெற்றுக்கொள்வோமே, நாங்கள் உங்கள் காலடியிலே கிடப்போம் ஆண்டவரே என்று கேட்கிறார்கள். நாம் அவர் காலடியில் இருப்போமா? அவருக்கு பணி செய்வோமா? தூசிக்கு சமமான அவரும் நம்மளை சேர்த்து கொள்வாரா? அவர் நம்மளை சேர்த்து கொள்ள வேண்டுமென்றால் நாம் எந்த விதத்தில் இருக்க வேண்டும்? சிந்திப்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, அம்மாண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் உம்மை சார்ந்தே இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நொடி பொழுதும் நினைக்கிறோம். ஆனால் சில நொடிகள் தவறுகிறோம் ஆண்டவரே. அனைத்தையும் மறந்து உம்மோடு இணைந்து கனானிய பெண்ணை போல் நாங்கள் அதிக நம்பிக்கை வைத்து, நீர் எங்களுக்கு அனைத்தையுமே செய்வீர், எது தேவையோ அது அனைத்து எங்களுக்கு செய்தருவீர் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் உண்மை நெருங்கும் போது நீர் எங்களை உம்முடைய மார்போடு சேர்த்து அனைத்து தேவையானது அனைத்து, இவ்வுலகுக்கும் விண்ணுலகுக்கும் தேவையானது அனைத்து நீர் செய்தருவீர் என்று நம்புகிறோம், விசுவசிக்கிறோம். அந்த நம்பிக்கையில் எங்களை முழுமையாக உம்முடைய கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர்தாமே எங்களுக்கு பாதுகாப்பு வரமளிக்கிற கிருபைக்கு நன்றி கூறி, இந்த நேரத்தை முழுமையாக தந்த கிருபைக்கு நன்றி கூறி, வல்லமுள்ள கருத்துக்குள் எங்களை கொடுக்கிறோம். எங்களை நிறைவாக ஆசீர்வதியும். ஆமேன், ஆமேன், ஆமேன்.